எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்ட்டிகுலர் கிளிப்ல வந்து இந்த 2025ல சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்கப்போகுது. அதனால இந்த பெயர்ச்சிகளால எந்தெந்த ராசிக்காரர்கள் இம்பாக்ட் அடையறாங்க, யாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், யாருக்கு இது சாதகமா இருக்கும், இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை. இதுல முக்கியமா நானு சனி பெயர்ச்சியை பத்தி தான் பேச போறேன். ஆனாலும் ஒரு ராசிக்கும் தனித்தனியா சொல்லும்போது ராகு கேது எங்க மூவ் ஆக போறாங்க மற்றும் குரு உங்க ராசியில இருந்து எத்தனாவது இடத்துக்கு போறார், அதனால என்ன பலன்கள் எப்படி இருக்கும்ன்றத ஒரு பிரீஃபா சொல்லலாம்னு இருக்கேன். சனீஸ்வரர் உங்க எல்லாருக்குமே தெரியும், முக்காவாசி பேருக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். இவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர் அப்படின்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. இவரு நண்பர் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எதிரி வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவர் தன் வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்பார். தவறு செய்யாதவங்க சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். சனி வந்து ஏன்னா போலீஸ்காரர் மாதிரி. இப்போ சனீஸ்வரருடைய குணாதிசயங்கள், அவர் நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போறார் அப்படின்னு பார்த்தா, அவர் எந்த ராசியில இருந்தாலும் சரி, இல்லை எந்த ராசிகளை பார்வையிட்டாலுமே சரி, அவங்களுக்கு வந்து ஒரு ஞான தெளிவை கொடுப்பார். ஞானம் அடையணும்னா கஷ்டப்படணும். ஒரு விஷயத்துல சிக்கலை அவர் உண்டு பண்ணி அந்த சிக்கலை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்றத பொறுத்து உங்களுடைய அந்த ஞானம் வளரும். சனி வந்து செல்ஃப் கண்ட்ரோலை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்குள்ள சில விஷயங்களை நீங்களே இப்ப வேணாம், இதை தள்ளி போடணும், இது எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் இதை ஒதுக்கணும், இப்படியான சில கண்ட்ரோல்ஸை நீங்களே உண்டு பண்ணிக்க கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப ஞானம் வருதுன்னாவே என்ன ஆகும், அப்போ அங்க வந்து உங்களுக்கு அதுல ஒரு மாஸ்டரி திறமை வளரும். அந்த பர்டிகுலர் ஏரியாவுல கண்டிப்பா அதனால அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா கடின உழைப்பு உங்களது இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதே நேரத்துல கடின உழைப்பு மட்டும் பத்தாது, ஒழுக்கம் முக்கியம். அதையும் சனீஸ்வரர் சொல்லி தருவார் எல்லா ராசிக்காரர்களுக்குமே. அவர் எந்த ராசிக்கு போனாலும் சரி, அவர் எந்த ராசியை பார்வையிட்டாலும் சரி, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தருவார். பொறுப்பு அதை அதிகரிப்பார். உங்களுக்கு ஏகப்பட்ட சுமை இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிய அவர் கொடுக்க போறார். அதை நீங்க எப்படி ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்றீங்களா, இல்ல நியாயம் தர்மம் ஃபாலோ பண்ணி பண்றீங்களா, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை கொடுப்பார். அதே நேரத்துல நம்மளால இது முடியும், நம்மளால இது முடியாது அப்படி என்கின்ற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் ஓன் லிமிடேஷன்ஸ், நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ட்டு யதார்த்தத்தை உணர வைப்பார். ஓகே, இவ்வளவு வேலைகளை அவர் செய்வார். பொதுவா ஜோசியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, சனீஸ்வரர் ரொம்ப கெட்டவர். ஆனா சனி இஸ் த பிளானட் ஃபார் பேஷன்ஸ், பொறுமை. ஓகே, ரொம்ப பொறுமையா இருக்கணும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சோம்னா வேலை நடக்காம போயிடும். Saturn is the planet for patience, maturity, mastery, discipline அப்படின்னு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியும் சொல்லுது. அதை இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, சனீஸ்வரர் தான் நீண்ட கால வாழ்க்கைக்கும் நம்மளுடைய மரணத்திற்கும் காரணமான பிளானட். சனி அதனாலதான் ஜோதிடத்துல ஆயுஷ்காரகன் அப்படின்னு பேரு. அதனாலதான் இந்த 7 சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க எல்லாம் வண்டி வாகனத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பொதுவா ஜோதிடர்கள் சொல்றது. ஒருவருடைய வாழ்க்கையில வறுமை வரத்திற்கும்
கலகம் பிறப்பதற்கும், வியாதிகள் உண்டாவதற்கும், அவமரியாதை, அசிங்கங்கள் பாடுறது வந்து இவரால தான். அதுக்கெல்லாம் ஆதிபட்டம் பெற்றவர். மண்ணுக்குள்ள புதைந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வெளிக்கொண்டு வரும் தகுதியும் இந்த சனீஸ்வரருக்கு உண்டு. இரும்புக்கு காரகம் ஆனவர் சனி. அப்புறம் எண்ணெய், இதுக்கும் காரணம் சனி. நவ தானியங்கள்ல எள்ளு இவருக்கு உகந்த தானியம். துலாம் உச்ச வீடு மற்றும் மகரம் கும்பம் சொந்த வீடு. ஆல்ரைட். இப்போ சனி துலாத்துல உச்சமாகறாருன்னா அப்படியே 7th ஹவுஸ் மேஷத்துல நீச்சமடைவார். இப்போ சனீஸ்வரர் 2025 இவ்வளவு நாள் கும்பத்துல இருந்தாரு 2 வருடம். அது அவருடைய சொந்த வீடு. அதுக்கு முன்னாடி 2 வருஷமும் மகரத்துல இருந்தாரு. அதுவும் அவருடைய சொந்த வீடு. இப்போ அவரு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு அடுத்து குரு பகவானுடைய வீடான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2 எனர்ஜியுமே டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ். குரு வந்து ஞானம், கல்வி, தெய்வ நம்பிக்கை, இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் பெற்றவர். அந்த அவருடைய வீட்டுக்குள்ள போய் சனீஸ்வரர் போய் உட்கார்றார். இது வந்து அந்த இடத்துல அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பார். அதாவது மீனத்துல குரு பகவான், அது அவருக்கு சரியான ஸ்பாட் கிடையாது. அதனால என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பா குருவுடைய எனர்ஜியான நாலேஜ், எக்ஸ்பான்ஷன், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு படிக்க தூண்டுற மாதிரியோ அல்லது நல்ல ஞானத்தையோ அந்த இடத்துல அவர் கொடுத்தாகணும். யாருக்கு? மீன ராசி. ஏன்னா அந்த ராசியில தான் போய் உட்கார போறார். சனீஸ்வரர் நம்ம ராசிக்கு முந்தைய ராசியில வந்து உட்காரும் போது நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ராசிக்கு முந்தைய ராசி அதுல 2.5 வருஷம் இருப்பார். அப்புறம் நம்ம ராசியிலேயே வந்து உட்காருவார். அதுல ஒரு 2.5 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ராசியை விட்டு அடுத்த ராசியில போய் உட்காந்து அங்க ஒரு 2.5 வருஷம். இதுதான் 7.5 சனின்னு பேரு. இந்த பீரியட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். இந்த பீரியட்ல வந்து நல்லவர்கள் சேர்க்கை, நல்ல எண்ணத்தோட, அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட அன்றாடமே நீங்க வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா சனியுடைய பாதகம் அவ்வளவா இருக்காது. சனீஸ்வரருக்கு சிறப்பான கோயில்கள் அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருநள்ளாறு பாண்டிச்சேரியில இருக்கிறது தான் சனியுடைய கஷேத்திரம். இது இல்லாம குச்சனூர் தேனிகிட்ட இருக்கு சனீஸ்வரர். அங்க பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு 3 தலைகளுக்கும் 2 கண்ணோட சனி காட்சியளிப்பார். மும்மூர்த்தி. அங்க போயிட்டும் வணங்கலாம். சனி உடைய பாதகம் இருப்பவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள். நலன் வந்து 7.5 வருட சனி முடிஞ்ச அப்புறமும் நல மகாராஜா அவருக்கு வரவேண்டிய அந்த அரண்மனை மற்றும் பிரிந்து போன மனைவி புள்ள இவங்க வந்து சேரலையேன்னு வருத்தத்தோட இருக்கும்போது தான் சிவபெருமான் நலனுடைய கனவுல வந்து, நீ திருநள்ளாறுல போய் எல்லாம் பண்ணாலும் பொங்கு சனி அப்படின்ற தாராளமா வணங்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு போயிட்டு அங்க சனீஸ்வரரை வணங்க, உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி திருக்கொல்லிக்காடு என்பது பொங்கு சனி நிறைய விஷயங்களை நம்மள அள்ளி வாரி வணங்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய ஸ்தலம். அங்க போயும் நீங்க வணங்கலாம். இன்னொன்னு, கொடுமுடி என்கின்ற ஊர்ல தமிழ்நாட்டுல அங்க வந்து மகுடேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அதுல தூண்லேயே சனீஸ்வரர் இருப்பார். அந்த கோயில் தூண்லேயே சனீஸ்வரர் இருப்பார். இந்த சனியும் ரொம்ப
சிறப்பு வாய்ந்த சனி. ஸோ அங்க போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வணங்கிட்டு வந்தாலும் சனியுடைய கெட்ட தாக்கங்கள் குறையும். திருநாரையூர் என்கின்ற கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல மங்கள சனியா சனீஸ்வரர் வீற்றிருக்கிறார். அங்க போய் சனியை வணங்கினா நிறைய மங்களங்களை நமக்கு கொடுக்கணும். ஏன்னா அங்க அவர் சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய 2 மனைவிகளான மந்தா மற்றும் ஜேஷ்டா இவங்களோட அங்க தரிசனம் தரது மட்டும் இல்லாம அவருடைய 2 பிள்ளைங்களான மாந்தி மற்றும் குலிகன் இவங்க 2 பிள்ளைங்களோடையும் அங்க ஃபேமிலியா வீற்றிருப்பார். அங்க போய் அவரை வணங்கிட்டு வந்தா நிறைய மங்களங்களை நமக்கு கொடுப்பார். இந்த சனி பெயர்ச்சியில 7.5 சனி இருக்கிற ராசிகள் கும்பராசி, மீன ராசி ஆல்ரெடி 7.5ல இருக்காங்க. இப்ப புதுசா மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போது 2.5 வருஷம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும். இந்த வருடத்துல குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறதுனால இந்த வருடத்துல குரு பலம் யாருக்கு வரும்? குரு பயிற்சி ஆனவங்க. குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. ராகு கேது பெயர்ச்சி மே மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் இந்த மாதம் 29ஆம் தேதி நடக்குது. இந்த 29 மார்ச் 2025 அவரு மீனராசிக்கு போனவரு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2028 வரைக்கும் அங்கதான் இருப்பார். இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே குரு பலம் அடையக்கூடிய ராசிகள் சிம்ம ராசிக்கு, துலா ராசிக்கு, தனுசு ராசிக்கு மற்றும் கும்பராசிக்கு குரு பலம் வரும். திருமணமாகாதவர்களுக்கு இந்த பீரியட்ல திருமணங்கள் நடக்கும். இது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான். சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை சனியுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மயே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இதை ஒரு 11 முறை சொல்லலாம் காலையில. நவகிரகத்துக்குள்ள சனி இருப்பாரு. அவருக்கு சனிக்கிழமையில விளக்கேற்றலாம். சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்கலாம். சனி மந்தன்னு பேரு. காலு கொஞ்சம் தாங்கி தான் நடப்பார். அதனால ஊனமுற்றவர்கள் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதும் ஒரு விதத்துல நல்லது. இந்தியால இருந்தீங்கன்னா பசு மாட்டுக்கு சனிக்கிழமையில காலையில 2 வாழைப்பழம் கொடுக்கறதும் சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்ற மாதிரி சனியாலேயோ குருவாலேயோ ராகு கேதுகளாலேயோ நமக்கு அவ்வளவா சிக்கல்கள் வரப்போறது கிடையாது. நம்ம செய்யறத பொறுத்து தான் நமக்கு வரப்போற விளைவுகள் இருக்கும். இருந்தாலும் கர்ம வினை காரணமாக இப்ப தலையில கல்லு ஒண்ணுன்னு இருக்குன்னா இந்த பரிகாரங்கள் செய்வதனால பெரிய கல்லா விடாம சின்ன கல்லா விடும். இந்த சனி பெயர்ச்சி துலா ராசிக்கு ரொம்ப டாப்பா இருக்கும். 90% பெனிஃபிட்ஸா துலா ராசிக்காரர்கள் அடைவார்கள். ரிஷபம் மற்றும் தனுசு ராசிக்கு 75% இந்த சனி பெயர்ச்சி நல்லது பயக்கும். கடகம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிகளுக்கு கடினமான உழைப்பு தேவை. ஆனா சனீஸ்வரர் கண்டிப்பா நீங்க விரும்பினதை அடைய விடுவார். வெறும் 25% தான் அவருடைய அதாவது சனி, குரு, ராகு கேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போகுது. ஆனா உங்களுடைய முயற்சியால நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டுவீங்க. மற்ற ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு 50-50. ஓகே, நல்லது நிறைய நடக்கும். அதே நேரத்தில் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுலையும் நீங்க கவனம் செலுத்தணும். ஒரு ராசிக்குமே அந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றத நான் இனி வர கிளிப்ஸ்ல சொல்றேன். இதான் இந்த பர்டிகுலர் கிளிப்ல சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.